எவ்வளவு பாஸ்வேர்டு போட்டாலும் இந்த ஒரு டேப் ஓபனே ஆக மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆளு அவரோட டேப்ல அவருக்கு ஞாபகம் இருக்க பாஸ்வேர்ட்லாம் போட்டு பாக்குறாரு. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த டேப் ஓபனே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவருக்கு திடீர்னு ஒரு பாஸ்வேர்ட் ஞாபகம் வருது. வேகமா போட்டு பார்த்தாலும் அதுவும் ஓபன் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவரோட போன் எடுத்து நோட்ஸ்குள்ள ஒரே ஒரு பாஸ்வேர்டு சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. சரி கண்டிப்பா அதுவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை போட்டு பாக்குறாரு. அப்பயும் அந்த ஒரு டேப் ஓபனே ஆகல. அதனால அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகி அவரோட சீக்ரெட் ரூமை திறக்கிறாரு. அங்க அவரோட பாஸ்வேர்டு ரோபோட் இருக்கும். அதை போய் ஆன் பண்ணுவாரு. அது இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டோட பேட்டரி ஆன் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அதுவும் பாஸ்வேர்டு போட ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஆரம்பிக்குது. அதுல இருந்து லைனா எல்லா பாசிபிலிட்டியும் போட்டு பார்த்துட்டே இருக்கு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி இந்த ஒரு விஷயம் ஈஸியாலாம் இல்ல. அந்த ரோபோட் பாஸ்வேர்டு போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த பாஸ்வேர்டு எதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த ரோபோட் இன்னும் விடாம பாஸ்வேர்டு போட்டுக்கிட்டே இருக்கு. இவர் ரொம்பவே டென்ஷன் ஆகி அதே இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இவர் தூங்கின கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரோபோட் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிருது. இவர் எந்திரிச்சு பார்த்தா அந்த டேப் ஓபன் ஆகிருக்கு. அந்த இடத்துல கரெக்டான பாஸ்வேர்டு என்னன்னா 1234. அதை பார்த்தோன்னே இவருக்கு சுத்தமா மனசே இல்ல. இதுதான் பாஸ்வேர்டான்னு சொல்லிட்டு டிராவை திறந்து ஒரு பேப்பர் எடுத்து பாக்குறாரு. அதுலயே அந்த பாஸ்வேர்டு இருக்கு.